ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை நாம் துதித்து பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரையே நாம் புகழ்ந்து பாட இந்த உலகத்திலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறொன்றும் வேண்டாம் அப்பா, உம்மை புகழ்ந்து பாடுவதே. உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். உம்முடைய புகழ் பாடி மகிழ எங்களுக்கு பலன் தருவீராக. உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய புகழை பாடி மகிமைப்படுத்த அவர் ஒருவரே நம்மை காப்பவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நம்மை காண்பவர். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை நோக்கி நான் காண்கிற தேவன் என்று நம்மோடு பேசினார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார்.
உங்களை யாரும் காணவில்லையே, யாரும் உங்களை குறித்து அக்கறை கொள்ளவில்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நம் மீது அக்கறை உள்ள ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் மீது சகல சூழ்நிலைகளிலும் நம்மளை அறிந்த ஒருவர் இருக்கிறார். அவரே எல்லாவற்றையும் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எங்களை காத்திடுவே. சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி விசுவாசத்தோடு. நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. விசுவாசத்தோடு சொல்லுவோம். எதிரிகள் எத்தனை எதிரிக்கு காரியங்கள் வந்தாலும் அவருடைய தூதன் சேனை கொண்டு காப்பவர். காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர்.
கெபியில் நான் விழுந்தேன். அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன். அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை எத்தனை பேர் தைரியமாக விசுவாசத்தோடு சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். வேதம் இப்படி சொல்லுகிறது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் 3 பேரும் அங்கே நின்று சொன்ன காரியம் என்ன? அதே நேபுகாத்நேச்சார் கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த தானியேலை வணங்கினார் என்று வேதம் சொல்கிறது. தானியேலின் முன்பு நேபுகாத்நேச்சார் வணங்கி சொன்ன காரியம் தானியேலின் தேவன் தான். அல்லேலூயா. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சிலை உண்டாக்கி அதிலே எல்லாரும் பணியிட வேண்டும் என்று சொன்னார்கள். அங்க உள்ளூர்ல இருந்தவங்களுக்கெல்லாம் பொறாம. என்ன பொறாம தெரியுமா? யூதர்கள் அடிமையாய் வந்தார்கள். அடிமையாய் வந்தவர்களுக்கு பதவி கிடைத்து விட்டது. அடிமையாய் வந்தவர்களுக்கு பதவி கிடைத்து விட்டது. உயர்ந்த பதவி கிடைத்து விட்டது. இந்த யூதர்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்கிறது. அவர்கள் தேவனை தவிர வேறு ஒன்றையும் அவர்கள் வணங்குவதில்லை. அவங்கள வேற குற்றச்சாட்டு படுத்த முடியாதுன்னு சொல்லி ராஜா வணங்கின சிலையை கட்டாயப்படுத்தும்படி ராஜாவுக்கு போய் ஆலோசனை சொல்லி ராஜாவுடைய தன்மானத்தை எழுப்பி விட்டாங்க. ராஜா கட்டளை போட்டார், இந்த சிலையை வணங்காதவங்க எல்லாரையும் நான் எரிகிற அக்கினி சூளையில போட்டுருவேன்னு சொன்னார். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்களை தப்புவிக்க எங்கள் தேவன் வல்லவராய் இருக்கிறார் அப்படின்ட்டு நிப்பாட்டல. அடுத்து சொன்னாங்க, ஒருவேளை அவர் தப்புவிக்காமல் இந்த சூளை நெருப்பு தான் எங்களுக்கு வாழ்வின் முடிவு என்று அவர் தீர்மானித்து வைத்திருப்பார் என்றால் இந்த சூளை நெருப்பிலே நாங்கள் மடிந்து போவதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறோம். அதற்காக உயிர் பிழைக்கணுங்கிறதுக்காக எங்களை தேவனை விட்டுட்டு நாங்க வேற ஒரு காரியத்தை என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். அந்த வைராக்கியம் தான் நமக்குள்ளே இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வைராக்கியத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடும் பொழுதுதான் அந்த விசுவாசம் வளர்ந்து பெருகும். ஹல்லேலூயா. அதைத்தான் அங்கே இப்படி பாடகர் இப்படி எழுதியிருக்கிறார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேபி போல ஒரு அனுபவம், சுட்டெரிக்கும் அக்கினி போல சில அனுபவங்கள், சில வியாதிகள், சில பலவீனங்கள், சில பிரச்சனைகள் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்திருக்கலாம். அதற்கு எல்லாம் ஒரே தீர்வு. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க, எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லி பாருங்க. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை
இந்த காக்கும் தேவனை எத்தனை பேர் நாம் ஆராதிக்க இந்த கால வேளையில வந்திருக்கிறோம்? அல்லேலூயா. அவரையே நாம் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் இந்த வேளையில ஒரு விசை ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, இந்த கால வேளையில எங்களை நீ பலனோடு கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நின்று ஆராதிக்க முடிந்தவர்கள் எழுந்து நின்று நம் கர்த்தருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஹல்லேலூயா உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். ஆவியானவர் கிரியை செய்யத்தக்க ஆவியானவரே உம்மை நாங்கள் நேசிக்கின்றோம். ஆராதிப்போம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். யாவரும் சேர்ந்து ஒரு மனப்பட்டவர்களாக உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, என்னை மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஐயாஸ்வரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயாஸ்வரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இயேசுவை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, ஆவியிலே நிறைந்து பரிசுத்தர் பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம்.
செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் சொல்லுங்க. உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள் உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள் உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஹalleluya rababa shabalara kadalarida manava orimanarara shandalara kabalarida baraba orimanenege shehediyara kabalarida baraba. ஓ வல்லமையின் தேவனே, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்புவீராக. ஹalleluya. நாங்கள் உம்முடைய அபிஷேகத்தில் நிரம்பி வழிகிறவர்களாய், உம்முடைய பிரசன்னத்தில் நிரம்பி வழிகிறவர்களாய், உம்முடைய பிரசன்னத்தில் நிரம்பி வழிகிறவர்களாய். ஹalleluya. ஓ ராமமனர சங்கலர கபலரிட பரதலரிட பரபரபா. ஹalleluya. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உம் ஒருவருக்கே மகிமை. ஹalleluya. மகிமையானவரே, மகிமையானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் மகிமையான தேவனே, ஓ மாட்சிமை நிறைந்த தேவனே, ஓ கனத்துக்குரிய தேவனை, சகலமும் 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 படைத்த தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தி ஹalleluya உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ மகிமைக்குரியவர், என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ராஜா உம்மாளிகையில் அமர்ந்திருப்பேன். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வேண்டும்? ஆண்டவரே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம்
மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராத ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு அவர் ஒருவருக்கு துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். உம்மை நாங்கள் ஆராதித்து மகிழ்கிறோம். இன்னும் அதிக நேரம் ஆராதிக்க எங்களுக்கு எல்லாருக்கும் இன்னும் பலன் தாரும். இன்னும் நாங்கள் ஐக்கியப்பட்டு, இன்னும் நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த ஆராதனையில இன்னும் மகிழ்ந்து களிகூற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.